வணக்கம். நம்ம இந்த வீடியோல CHC ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எங்ககிட்ட இன்ட்டு a ஈக்குவல் டு 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆப்ரேட்டர்னு கொடுக்குறேன். இந்த ஆப்ரேட்டர் இப்போ கேஸ் பிளஸ் ஆக இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் a plus b ஈக்குவல் டு a plus bன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? இதை நான் இப்போ ரன் பண்றேன். 5 plus 10 ஈக்குவல் டு 15 சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இன்னொரு கேஸ் மைனஸ் ஆகி இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேஸ் இது வந்து மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சு அப்படின்னா இரண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிவிஷனா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் டிவைட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் அப்போ ஏன்றது இப்போ வந்து ஒரு 15 10 பின்றது ஒரு 5 அப்படின்னு சொல்லி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன வரும், 10 டிவைடட் பை 5 2. ஓகேங்களா? 2ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதுவே இப்போ நான் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், இந்த ஸ்டார்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, ரன் பண்றேன். எனக்கு 10 into 5 15 சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நான் இங்க மைனஸ் கொடுக்குறேன், மைனஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க 10 minus 5 5ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. பிளஸ் கொடுத்தா ரெண்டுமே ஆட் ஆயிட்டு 10 plus 5 15 வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக்னு ஒன்று கொடுக்கலாம். பிரேக்னு கொடுத்தா அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? இந்த பிரேக்ன்றது கொடுக்காம இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பிரேக்னு கொடுக்குறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கீங்க. ஓகேங்களா? பிரேக் ரன் பண்றேன். இப்போ எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. சப்போஸ் இதுல இருக்கிற கேஸ் இல்லாம நான் ஈக்குவல்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு இப்போ எந்த அவுட்புட்டும் வரல. இந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃபால்ட்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குங்களா, டிஃபால்ட்னு கொடுக்கலாம். டிஃபால்ட்னு கொடுத்துட்டு பிரிண்ட் இன்வேலிட் ஆப்பரேட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தேன்னா இப்போ பாருங்க, ஈக்குவல்னு கொடுத்தா இன்வேலிட் ஆப்பரேட்டர்னு வருது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறேன், எனக்கு வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி வருது. இதே நான் வந்து இப்போ என்ன பண்றேன், ஒரு டாட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு இன்வேலிட் ஆப்பரேட்டர்னு வருது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்டா ஒரு ஏதோ ஒரு இன்புட், இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தா 1ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு இன்வேலிட் ஆப்பரேட்டர்னு வருது. ஓகேங்களா? ஒரு ஸ்விட்ச் கேஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். டிஃபால்ட் கேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.